அனைவருக்கும் வணக்கம். மாலிகுலார் ஜெனடிக்ஸ் எபிசோட் 21க்கு அன்புடன் வரவேற்பது உங்கள் PM. In this episode, you are going to start the study on protein synthesis. Before that, you have to understand and know the methods to solve problems based on the direction of replicating strands and the parental strand. In the last episode, I have clarified you about the direction of the new strands. Now, let us see the question models based on the direction of strands and the ways to solve them. Shall we proceed? Right. Come on. To solve the problems based on the direction of the strands, bear it in mind the basic rules. The first basic rule is the enzyme DNA polymerase can catalyze the addition of a nucleotide to the new strand in 5' to 3' direction only. DNA polymerase நொதியானது ஒரு புதிய நியூக்ளியோடைடை சேர்ப்பது 5' முனையிலிருந்து 3' முனையை நோக்கி இந்த திசையில்தான் செல்லும். இதை எப்பொழுதும் மனதில் பதிய வைத்துக்கொள். Not only DNA polymerase, also the RNA polymerase. RNA polymerase, I will teach you about that in protein synthesis. That also proceeds in this direction only. That is from 5' to 3' direction. And rule number 2, the new strand proceeds in 5' to 3' direction only. புதிய இழை உருவாகுவது, whether it is a new DNA strand or a mRNA strand, அது புதிய DNA இழையாக இருந்தாலும் சரி அல்லது அடுத்து புரதச் சேர்க்கையில் வரப்போகும் mRNA இழையாக இருந்தாலும் சரி, புதிய இழை எப்பொழுதும் 5' முனையிலிருந்து 3' முனையை நோக்கித்தான் செல்லும். From this, we can infer the direction of the parent strand. இதிலிருந்து நாம் இதனை உருவாக்கிய பெற்றோர் இழையின் திசையை அறிந்து கொள்ளலாம். What is that? The direction of the parental strand is inverse, தலைகீழ். புதிய இழை 5' to 3' என்றுதான் செல்லும் என்றால் அப்போ பெற்றோர் இழை எப்படி இருக்கும்? 3' to 5'. இதுதான். இதை ஒன்றும் நீ பெருசாக மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த ஒரு ஃபேக்டை நினைவு வச்சுக்கிட்டா இதுக்கு தலைகீழி, அதாவது இன்வர்ஸ், அதுதான் பேரண்டல் ஸ்டாண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, லெட் அஸ் ப்ரொசீட். Solving the problems based on the direction of the strands type 1, முதல் வகை. Analyze the given diagram and answer the questions below. What is the polarity of template strand which forms continuous complementary strand? Mention the polarity of the template strand which produces Okazaki fragments. Here, these broken lines, they indicate the Okazaki fragments always. The continuous line, it indicates the continuous complementary strand. Okay, let us proceed. ஒரு பேப்பரும் பென்சிலும் எடுத்துக்குவோம். நமக்கு என்ன தெரியும்? எப்பவுமே நியூ ஸ்ட்ராண்ட் 5' to 3' டைரெக்ஷனில் தான் போகுங்கிறது தெரியும் இல்லையா? அதை வச்சு இதை சால்வ் பண்ணுவோமா? பண்ணலாம். First, let us draw the given diagram roughly in the paper. Right, we have drawn. Here, this is the 5' direction. So, here what will be there? Here, it is definitely the 3'. Right, இது 5'னா இது 3' தான். அப்போ இந்த Okazaki fragments எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது? 5 to 3. ஓகே, இது டாட்டர் ஸ்டாண்டு. இது 5 to 3னா இங்கே 3 இருந்தால் பேரண்டல் ஸ்டாண்டில் இங்கே என்ன இருக்கும்? கண்டிப்பாக 5. ரைட், இந்த எண்டில் 5 இருந்தால் அந்த எண்டில் என்ன இருக்கும்? டெஃபினட்டாக 3 போட்டோமா? ரைட், அடுத்து இங்கே பாரு, இது கண்டினியூஸ் ஸ்டாண்ட். கண்டினியூஸ் ஸ்டாண்டில் இங்கே 5 இருக்குது. அப்போது இங்கே என்ன டைரெக்ஷனில் அது போயிட்டுருக்கோம்? 3. சரியா? ரைட்,
அப்போது இது டாட்டர் ஸ்ட்ராண்ட் ஆச்சு. கண்டினியூஸ் ஸ்ட்ராண்டு டாட்டர் ஸ்ட்ராண்ட், அதாவது புதிய ஸ்ட்ராண்ட். இங்கே 5 இருந்தால் இங்கே என்ன இருக்கும் சொல்லுங்கள்? எஸ் 3, கரெக்ட். இங்கே 3 இருந்தால் இந்த எண்ட் என்ன இருக்கும்? 5. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாமா? இங்கே பேரண்டல் ஸ்ட்ராண்டை செக் பண்ணலாமா? இங்கே பாரு, இங்கே 3 இங்கே 5, ஓகே. இங்கே 5 இங்கே 3. இதை இன்னொரு தடவை பார்த்தா எதிர் ஆன்டி பேரலல் டைரெக்ஷனுக்கு இங்கே 3 இங்கே 5, கரெக்ட். இங்கே 5 இங்கே 3, கரெக்ட். சரியாக போச்சு. ரைட். இப்போது இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதிலிருந்து தான் நம்ம ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். எடுத்து எழுதுவோமா? What is the first question? What is the polarity of the template strand which forms continuous complementary strand? தொடர்ச்சியான நிறைவுறுப்பு இழையை உருவாக்கக்கூடிய அச்சு இழை, பெற்றோர் இழை எது? கண்டினியூஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட் எங்கே இருக்குது? இதோ இங்கே இருக்குது. அப்போ இதை உருவாக்குற டெம்ப்ளேட் ஸ்டாண்டோட போலாரிட்டி என்ன? 3' to 5'. 3' to 5' is the polarity of the template strand which forms the continuous complementary strand. Here one doubt. இப்போது இந்த ஆன்சரை நாம் எழுதும்போது 3 to 5 அப்படின்னு தான் எழுதணும். சார் 5 to 3ன்னு எழுதக்கூடாதா? அதுவும் அதே தானே? கூடாது. ஏன்னா பேசிக் ரூல் 2ல் என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்? டாட்டர் ஸ்ட்ராண்ட் என்ன டைரெக்ஷனில் இருக்கோ அதுக்கு இன்வர்ஸ் டைரெக்ஷனில் தான் பேரண்ட் ஸ்ட்ராண்ட் இருக்கும். டாட்டர் ஸ்ட்ராண்ட், அதாவது இந்த கண்டினியூஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்ட்ராண்ட் என்ன டைரெக்ஷனில் இருக்குது? 5 to 3. அப்போது இதுக்கு தலைகீழி, அதாவது இன்வர்ஸ், அது என்ன டைரெக்ஷனில் இருக்க முடியும்? 3 to 5'. இதுதான் ஆன்சர். இப்படி தான் எழுதணும். அடுத்தது பார்ப்போமா? மென்ஷன் த polarity of the template strand which produce Okazaki fragments. இது Okazaki fragments எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குது? 5' to 3'. அப்போ இதுக்கு இன்வர்ஸ் பேரண்ட் ஸ்டாண்ட் என்ன டைரெக்ஷன்? 3' to 5'. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ரைட். செகண்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். ஐடென்டிஃபை த கிவன் டயக்ராம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு. எந்த டைரெக்ஷனையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. நாம் தான் புரிஞ்சுக்கணும் இந்த ஏரோவை வச்சு. என்ன புரிஞ்சுக்கணும்? இட் ஆல்வேஸ் ப்ரொசீட்ஸ் ஃப்ரம் 5' to 3'. ஏரோ அப்படி தான் மேலே போகுங்கிறது தெரிஞ்சுக்கும். சரி, இது பேரண்டல் டிஎன்ஏ, கேபிட்டல் ஏ, கேபிட்டல் பி, கேபிட்டல் சி, கேபிட்டல் டி. இதில் என்ன கேட்குறாங்க? இதில் நேம் த ஸ்ட்ராண்ட் ஸ்மால் ஏ அண்ட் டி அண்ட் மார்க் த டைரெக்ஷன். யாருப்பா அது? ஸ்மால் ஏ டி இங்கே இருக்காங்க. ஓ, புரோக்கன். அப்போ இவங்க ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ். சரி, இது ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட் ஆச்சு. மார்க் த டைரெக்ஷன் ஆஃப் கேபிட்டல் பி அண்ட் சி அண்ட் ரைட் த நேம் ஆஃப் இட். கேபிட்டல் பி அண்டு சி இதை கேட்குறாங்க. ரைட். இதுக்கு என்ன பேருன்னு கேட்குறாங்க. முதல்ல இந்த டயக்ரத்தை ரஃபாக ஒரு பேப்பரில் போட்டு எப்பவும் போல் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாமா? ரைட். இப்போது த நேம் ஆஃப் த ஸ்ட்ராண்ட் இந்த ஏலேருந்து டி வரைக்கும் இருந்தது யார்? ஒகசாக்கி ஃப்ராக்மெண்ட்ஸ்னு சொன்னோம். இது என்ன டைரெக்ஷன்? 5' to 3' டைரெக்ஷனில் தான் போகும். இதுக்கு பேர் என்ன? லேகிங் ஸ்ட்ராண்ட். ரைட். The direction 5' to 3'. ஓகே. இது கண்டினியூஸ் காம்ப்ளிமெண்ட்ரி ஸ்டாண்ட். ரைட். இது கொடுக்கறது இவங்க இந்த பியிலிருந்து சிக்கு என்ன டைரெக்ஷன்னு கேட்குறாங்க. சரியா? எங்கேருந்து எங்கே கேட்குறாங்க பாரு? பியிலிருந்து சி டைரெக்ஷன் என்னன்னு கேட்குறான். பி வந்து 5', சி வந்து 3'. அப்போ 5' to 3'. இது வந்து டெம்ப்ளேட் ஸ்ட்ராண்ட். ஓகே. ரைட். நெக்ஸ்ட், புரோட்டீன் சிந்தசிஸ், புரதச் சேர்க்கை. சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலார் பயாலஜி, மூலக்கூறு உயிரியலினுடைய மைய கருத்து. தி சென்ட்ரல் டாக்மா ஆஃப் மாலிகுலார் பயாலஜி வாஸ் ப்ரப்போஸ்டு பை ஃப்ரான்சிஸ் கிரிக். அவர் என்ன சொல்கிறாருன்னா, டிஎன்ஏ இட் ரெப்ளிகேட்ஸ் இட் செல்ஃப்.
By this way, the genetic informations are replicated and passed on to the next generation. Okay. And this genetic information in DNA is transcribed into RNA. DNA தன்னைத்தானே இரட்டித்துக் கொள்ளுதலின் மூலமாக மரபு தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. DNA டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக மரபு தகவல்களை RNAவாக மாற்றுகிறது. And the genetic informations contained in the RNA are translated into proteins through a process called translation. The proteins, they perform various activities. There may be structural proteins or functional proteins like enzymes, and they perform the various duties assigned to them. And through this way, the gene expresses itself. இந்த ஜீன் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளுவது இந்த புரதச் சேர்க்கையின் வாயிலாகத்தான். ஓகே. சென்ட்ரல் டாக்மா. வாட் இஸ் மீன் பை டாக்மா? டாக்மானா என்ன? டாக்மா இஸ் அ பிலீஃப் தட் cannot be doubted. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு நம்பிக்கை. அதைத்தான் டாக்மா அப்படின்னு சொல்கிறோம் சயின்ஸில். ஓகே. In the central dogma holds that the genetic information is coded in the self-replicating DNA, and this DNA undergoes unidirectional transfer to mRNA. What is unidirectional transfer? The genetic informations are transcribed to the RNA through the process of transcription in a single direction. ஒரு திசையில் மட்டுமே செல்லும். Okay, next. And this mRNA, it acts as a template for protein synthesis. புரதச் சேர்க்கைக்கு தேவையான கருத்துக்களை, மரபு தகவல்களை எடுத்து வரும் அச்சு டெம்ப்ளேட்டாக விளங்குவது யாருன்னா mRNA. And through the process of translation, these genetic informations are converted into proteins. Right. And in transcription, the template DNA is transcribed to mRNA. Okay. அது DNA ஜெனட்டிக் மெட்டீரியலாக இருந்தால் mRNAவாக மாறும், அது புரோட்டீனாக மாறும். இஃப் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் RNA, இப்போ நம்ம ஹெச்ஐவியில் கொரோனா வைரஸஸில் இருக்கிற மாதிரி ஜெனட்டிக் மெட்டீரியல் RNAவாக இருந்தால் என்ன நடக்கும்? சென்ட்ரல் டாக்மா நடக்குமா? நடக்காதா? ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன். The RNA viruses do not follow the central dogma. Viruses which contain RNA as their genetic material are called the retroviruses. Retroviruses. These retroviruses do not follow the central dogma. Why? Because their genetic material is RNA. They do not follow the central dogma. Right. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா in retroviruses, since the genetic material is RNA, they undergo a new process called the central dogma reverse. Central dogma reverse. First, they produce the complementary DNA by the process of reverse transcription. அதாவது இப்போ நாம் சொன்ன ரெட்டிரோ வைரஸுக்கு ஜெனட்டிக் மெட்டீரியல் யாராக இருக்கிறாங்க? RNAவாக இருக்காங்க. அந்த RNAவை வச்சு தே ப்ரொடியூஸ் எ காம்ப்ளிமெண்டரி DNA. இந்த காம்ப்ளிமெண்டரி DNA தான் ரெப்ளிகேட் ஆகி அதனுடைய ப்ராஜினிஸையும் உண்டாக்குறது, அடுத்த தலைமுறையும் உண்டாக்குறது. திஸ் காம்ப்ளிமெண்டரி DNA is transcribed to RNA, mRNA and then translated into proteins. அப்போ ஃபஸ்ட்டு அதனுடைய RNA என்னவாக மாறுது? DNAவாக மாற்றப்படுது. அதுக்கப்புறம் யூஷுவல் சென்ட்ரல் டாக்மா இட் இஸ் கேரிட் ஆன். Thus the retroviruses do not synthesize proteins directly. First they convert their RNA into DNA, then from that DNA mRNA is synthesized, and from the mRNA it is translated into proteins. This process which they undergo is called the central dogma reverse. Right. Transcription. The process of copying genetic information from one strand of DNA into RNA, specifically called the mRNA, is called
the transcription process. The enzyme required for this transcription is DNA dependent RNA polymerase. RNA polymerase. Right. What is mRNA? mRNA is a type of RNA that carries the genetic information encoding a protein from a gene. ஒரு ஜீனிலிருந்து ஒரு புரதத்தை குறியீடு செய்வதற்கான மரபு தகவல்களை எடுத்து வரக்கூடிய ஒரு RNA வகை, அதைத்தான் mRNAன்னு சொல்கிறோம். வாட் இஸ் த ரோல் ஆஃப் mRNA? இந்த mRNAயோட வேலை என்ன? mRNA கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன். எங்கேருந்து எங்கே? From the template DNA, that is the parent DNA, to the ribosomes in the cytoplasm for protein synthesis. That is the role of mRNA. Sorry. What is the principle of transcription? இந்த DNA strand templateல இருந்து ஒரு mRNA உண்டாகுதுன்னு சொன்னோம். ஓகே, இதனுடைய தத்துவம் என்ன? What is the principle behind that? It is the principle of complementarity. நிறைவுறுப்பு தத்துவம். The principle of complementarity. அப்படின்னா என்ன? we know the complementarity. அதாவது இது DNA ஸ்டாண்ட் இருந்ததுன்னா இதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக உருவாகிற ஸ்டாண்டு, இங்கே அடினைன் இருந்தால் இங்கே தயமின், இங்கே குவானைன் இருந்தால் இங்கே சைட்டோசின் எல்லாம் டிஎன்ஏல படித்தோம். பட் ஹியர் இன்ஸ்டெட் ஆஃப் தயமின் யுராசில் வில் பி ப்ரெசன்ட். சி, லுக் ஹியர், இங்கே அடினைன், இங்கே தயமின், இங்கே அடினைன், இங்கே யுராசில். டிஎன்ஏல சைட்டோசின், RNAல குவானைன். டிஎன்ஏல சைட்டோசின், RNAல குவானைன். டிஎன்ஏல அடினைன், RNAல யுராசில். இப்படி the principle of complementarity is followed in transcription. The principle of complementarity, it governs the process of transcription except for the adenosine. Now, the adenosine pairs with uracil instead of thymine. தைமினுக்கு பதிலாக இந்த அடினோசின் யாரோடு ஜோடி சேருகிறது? யுராசிலோடு சேருகிறது. ஓகே. வாட் அபவுட் த கேஸ் ஆஃப் த ரெட்டிரோவைரசஸ்? In retroviruses, RNA is the genetic material. Through the enzyme reverse transcriptase, this RNA is converted into complementary DNA and then it is transcribed to mRNA and then translated into proteins. Okay. Gene expression. I told you the genes express themselves through the proteins. புரதங்கள் வழியாக ஜீன்கள் தங்களை வெளிப்படுத்திக் கொள்கின்றன சொன்னேன். அப்படின்னா என்ன? The genes must be expressed for a cell to operate. How do they express? A gene expresses itself through its gene products. இந்த gene productங்கிறது என்னவா இருக்கலாம்? They are proteins or RNA molecules. The gene products are proteins or RNA molecules. Right. Let us conclude this episode, and in the next episode we will start with the process of transcription. Till then, bye.